சார் அழகா பாக்குறோம் அவங்கள முகத்தினுடைய அழகை நாங்க பார்க்கவே இல்லை சார் என்னைக்குமே. എന്നൊന്നും ഒരിക്കലും നോക്കരുത്, അത് തെറ്റാണ്. ഇവളുമാരുടെ നാവിന്റെ നീളം എത്രയാണെന്നാണ് നോക്കേണ്ടത്. குடும்பம் நடத்தக்கூடிய லட்சணமா அழகா இருந்தா அது மட்டும் தான் பாக்குறோம். ഇവന് ബുദ്ധിയുണ്ടെന്ന് എനിക്ക് ഇപ്പൊ തോന്നുന്നു. നീ ഇവിടെ ഇരുന്ന് സംസാരിക്കടാ. വാ. താങ്ക്യൂ. குடும்பம் நடத்தக்கூடிய அழகால லட்சணங்கள் என்ன சொல்லுங்க? காலையில எந்திரிக்கணும், கோலம் போடணும், காஃபி வைக்கணும், சமைக்கணும், முதல்ல சமைக்கணும். இதுதான் சார் அழகு. கேட்டு படிக்கடா. இதுக்கு என்ன சொல்றீங்க சார்? இதுக்காக சார் இவ்வளோ MBA MSc எல்லாம் படிக்க வச்சுட்டு கை நிறைய சம்பளம் வாங்க வச்சுட்டு என் குழந்தைங்கள அவருக்கு காப்பி போட்டு கொடுக்கறதுக்காக சார் நாங்க இவ்வளோ பவுன் நகையும் போட்டு கல்யாணம் பண்ணி அனுப்புறோம். കറക്റ്റാണല്ലേ? ഇത് നിന്റെ മാത്രം പ്രശ്നമല്ല, സ്ത്രീകളെ ബാധിക്കുന്ന ഒരു ആഗോള പ്രശ്നമാണ്. ஏன் அவரால் எழுந்து காப்பி போட்டு எங்க பொண்ணுங்களுக்கு கொடுக்க முடியாதுங்களா? അതെ അതെ, അത് ഞാൻ അങ്ങോട്ട് പറയാൻ തുടങ്ങിയായിരുന്നു. ഓക്കെ, நீங்க சொன்னீங்க இல்லையா இதெல்லாம் அவங்க பண்ணணும்னு, நீங்க என்னெல்லாம் பண்ணுவீங்க? சார் இன்ன வரைக்குமே நான் தான் சார் எல்லாமே பண்ணிட்டு இருக்கேன் எங்க வீட்டுல. പിന്നെ താൻ എന്റെ അടുത്ത് വലിയ വർത്തമാനം പറഞ്ഞത് இது என்னங்க சேம் சைடு கோலா இருக்கு? ஆமா சார். ഇത്രയും പമ്പര വിഡ്ഢികളായ ഭർത്താക്കന്മാരെ എന്റെ വക്കീൽ ജീവിതത്തിൽ ഞാൻ ഇന്ന് വരെ കണ്ടിട്ടില്ല. ഇത് ഞങ്ങൾ ഹസ്ബൻഡ്സിന്റെ പ്രശ്നമാണ്. നിന്നെ പോലൊരു ഉണക്ക ബാച്ചിലർ അതിൽ ഇടപെടേണ്ട കാര്യമില്ല. താൻ പോ, ഗെറ്റ് ഔട്ട്. காபி போட்டு உங்க மனைவி குடுக்குறீங்களா? நான் காப்பி கொடுப்பேன் சார். நீங்க சமைக்கிறீங்களா அவங்க சமைக்கிறாங்களா? நான் தான் சமைக்கிறேன் சார். அவங்க சமைக்கிறது இல்லையா? அவங்க சமைக்கிறது கிடையாது. ഇങ്ങനെ ഒരാളെ ഞാൻ ആദ്യമായിട്ട് കാണുക. പൊതുവെ വൈഫ് WIFE എന്ന് പറഞ്ഞാൽ വണ്ടർഫുൾ ഇൻസ്ട്രുമെന്റ് ഫോർ എൻജോയ്മെന്റ് എന്നാണല്ലോ. അത് നിങ്ങൾ ബാച്ചിലേഴ്സിന്, പക്ഷെ ഞങ്ങൾ ഹസ്ബൻഡ്സിനെ വൈഫ് എന്ന് പറഞ്ഞാൽ വറീസ് ഇൻവൈറ്റഡ് ഫോർ എവർ എന്നാണ്. മനസ്സിലായല്ലോ? ஏமா அவர் சொல்றதெல்லாம் உண்மையாமா? ഭയങ്കരി, ഇതിപ്പോ കടുവായ കിടുവ പിടിച്ചതുപോലെ ആയല്ലോ. നിന്നെക്കാളും കള്ള രാജവമ്പാലയാണല്ലോ തന്റെ ഭാര്യ. நீ பெரிய ஒரு ஆதங்கத்துல பேசிட்டு இருக்கேன்னு எனக்கு இவ்வளவு நேரம் புரியல. ഇത്രയും കാലം ഈ താടയോടൊപ്പം ജീവിച്ച താങ്കൾക്ക് പരമവീര ചക്രം തരണമെന്ന് എനിക്ക് ആഗ്രഹമുണ്ട്, പക്ഷെ എനിക്കതിന് വകുപ്പില്ല. തൽക്കാലം ഇത്രയും മതി. വരട്ടെ.